Hello everyone, this is Surendra from Aakkam-AITRI Training and Research Institute. So, நான் உங்களுக்கு ஒரு புது கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கோர்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் ஆர் ப்ரோக்ராமிங். இந்த கோர்ஸ் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துறேன். தென் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ்க்கான கோர்ஸ். ஓகேங்களா, 30 ஹவர்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு ரெண்டு ஸ்பிட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா 24 ஹவர்ஸ் ப்ளஸ் 2 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் என்னென்னா எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். 2 ஹவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸசைஸாக நாங்கள் கொடுப்போம். அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபைனல் 2 டேஸில். ஸோ இந்த 28 டேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மெயின் டாபிக்ஸாக பிரிக்கிறோம். ஓகேங்களா, வீக் 1, வீக் 2, வீக் 3 அண்ட் வீக் 4. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் இருக்கும், கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தேடினாலுமே உங்களுக்கு கிடைக்காது. லைக் ஒரு ஃப்ளோ கொண்டு போயிட்டு அதோட அவுட்கம் உங்களுக்கு என்ன, எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் ஆர் ப்ரோக்ராமிங் நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட். ஸோ அந்த கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 28 டேஸாக பிரிக்கிறேன். அந்த 28 டேஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பிளிட் வீக்ஸாக பிரிக்கிறோம். 4 டாபிக்ஸாக நம்மளுக்கு பிரியும். அந்த 4 டாபிக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னென்னா சப் டாபிக்ஸ் 7 டாபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க 8/6/2020 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து 30 டேக்கு வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் கண்டென்ட்ஸ் டெய்லியுமே அவைலபிள் இருக்கும். ஆர்எல்ஸ் ஓவராலாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை 1 வீக்லேயே கூட முடிக்கலாம், ஆர் அந்த மாதிரி கூட உங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3 அண்ட் வீக் 4 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 4 ஸ்பிளிட்டாக வருது. ஸோ வீக் 1ல என்ன பார்க்க போகிறோம், வீக் 2ல என்ன பார்க்க போகிறோம், வீக் 3ல என்ன பார்க்க போகிறோம், வீக் 4ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத கிளியர் வீடியோவாக இதில் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வீக் 1ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் ஆர். ஆர் ப்ரோக்ராமிங்கோட வெரி பேசிக்ஸ் லைக் என்னென்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, லைக் வந்து என்னென்னா இது எதுக்காக யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு ப்ளஸ் நான் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிக்ஸ் ஒரு டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறது, வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். தென் அதில் வந்து சம் ஸ்மால் சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஓவராலாக ஓவர்வியூ பார்ப்போம். தென் ஃபைனல் 7th டேக்குள்ளே நம்மளுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸசைஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றது வீக் 1ல பார்க்கலாம். ஸோ வீக் 1ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் brief introduction about data analytics and installation using R. ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டாலேஷன் யூசிங் ஆர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஆர்னா என்னென்னு தெரியாது, ப்ரோக்ராமிங்னாவே என்னென்னு தெரியாது. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது ஒன்று சொல்லிடுறேன், இதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீ ரெக்வெஸ்டன்ஸ் தேவையில்லை. லைக் என்னென்னா எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும், C++ தெரியணும், ஜாவா தெரியணும், அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு நீடடும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் டேர்ம்ஸ் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஆர் ஈஸியாக கொண்டு போகலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd டேக்கான டாபிக் டேட்டா டைப்ஸ் இன் ஆர். ஆரில் வந்து எனக்கு என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் டாபிக் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ் இன் ஆர். ஓகேங்களா, டேட்டா ஃப்ரேம்ஸ் இன் ஆர் இதில் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் இன் ஆர். ஓகேங்களா, டேட்டா அனலிட்டிக்ஸ்னாவே நம்மளுக்கு என்னென்னா அவுட்கம் வந்து உங்களுக்கு சார்ட்ஸாக தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதனால் டேட்டா அனலிட்டிக்ஸ் சார்ட்ஸ் இன் ஆர், டேட்டா அனலிட்டிக்ஸோட அவுட்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்டோரியலாகவும் கிடைக்கலாம். ஸோ அந்த பிக்டோரியல் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த சார்ட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தென் 6th டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ப்ரெடிக்ஷன் யூசிங் ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக் பார்த்துருப்பீங்க மேலே. இந்த 5 டாப்பிக்கும் ஓவராலாக கொண்டு வர்றது தான் அந்த 6th and 7th எக்ஸசைஸ் மாதிரி. ஓகேங்களா, அந்த 6th and 7th பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே எனக்கு எப்படி யூஸ் ஆகுது, எப்படி நான் அதை வந்து ஒரு ஓவரால் கோர்வையாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் யூசிங் ஆர். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரிலேட்டடான ஒரு டெக்ஸ்ட் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கலாம், நம்பர் ரிலேட்டடான ஒரு அவுட்கம் ஒரு அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் டிடெக்ஷன் யூசிங் ஆர். இதுவும் ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான். ஸ்பேம் டிடெக்ஷன் இந்த சென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இமெயிலில் வந்து எனக்கு அன்வான்ட் மெசேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அன்வான்ட் மெசேஜஸை நம்ம எப்படி பிரிச்செடுக்கலாம் அப்படின்றத ஒரு கான்செப்ட். அதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் டிடெக்ஷன். அப்போ அங்கே எனக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்பேம் இந்த சென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிலேட்டடான அவுட்கம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வீக் 1க்கான ஒரு கான்செப்ட். இதே வீக் 2க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் 2ல பார்த்தீங்க அப்படின்னா டைம் சீரிஸ் அண்ட் டெக்ஸ்ட் மைனிங் யூசிங் ஆர். ஓகேங்களா, டைம் சீரிஸ் அண்ட் டெக்ஸ்ட் மைனிங் யூசிங் ஆர். ஓகேங்களா, அதில் நம்ம பேசிக் லெவல் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்னென்னா ப்ரீடிஃபைன் பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டைம் சீரிஸ் அண்ட் டெக்ஸ்ட் மைனிங் யூசிங் ஆர் அப்படின்ற ஒரு மெயின் டாப்பிக்கில் சப் டாபிக்ஸில் 7 சப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 7 சப் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வித் ஆர்.
ஓகேங்களா. டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வித் ஆர் அதிலே வந்து நமக்கு செவரல் டாபிக்ஸ் இருக்குது. டீகம்போசிஷன், ஃபோர்காஸ்டிங், கிளஸ்டரிங், கிளாசிஃபிகேஷன், இந்த 4 கான்செப்ட்ஸ் டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் டைம் சீரிஸ் டேட்டா இன் ஆர். ஓகேங்களா. ஃபோர்காஸ்டிங் டைம் சீரிஸ் இன் டேட்டா இன் ஆர், விக்கிபீடியா டேட்டாவை எடுத்து அதை நம்ம என்னென்னு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங், லைக் என்னென்னா இப்போ ஃபியூச்சரில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் தேர்ட் வந்து என்னென்னா அதே மாதிரி டெக்ஸ்ட் அனாலிசிஸில் கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன், இப்போ யாராவது வந்து அன்வான்டாக நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அன்வான்ட் கார்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறது தான் கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன். அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் சென்டிமெண்ட்ஸ் இன் ட்விட்டர். ஓகேங்களா. ட்விட்டரில் ட்விட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்விட்டுக்கு ரிலேட்டடாக எமோஷன்ஸ் இருக்கும் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் ஃபிஃப்த் டாபிக் வந்து என்னென்னா கிளஸ்டர் அனாலிசிஸ் ஆஃப் ட்விட்ஸ் வித் ஆர். ஓகேங்களா. கிளஸ்டரிங் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் சிக்ஸ்த் என்னென்னா செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்ஸ் இன் ஆர். ஆர் ப்ரோக்ராமிங்கில் மேப் எப்படி கொண்டு வர்றது, அந்த அதில் வந்து என்னென்னா அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ்ட் மேப்ஸ் எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்கும், பட் அது நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு பேஸ் தெரியணும். பேஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்னென்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க முடியும். தென் செவன்த் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி பேஸ்டு கிளஸ்டரிங் இன் ஆர். ஓகேங்களா. டென்சிட்டி பேஸ்டு கிளஸ்டரிங் இன் ஆர், இது வந்து வீக் 2ல நம்ம இதை முடிக்க போகிறோம். ஓகேங்களா. வீக் 1ல பார்த்தீங்கன்னா செவரல் டாபிக்ஸ் பார்த்தோம். வீக் 2ல வந்து பார்த்தீங்கன்னா செவரல் டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தென் வீக் 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் வித் ஆர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்னாவே என்னென்னா நம்ம ஒரு விதமான டேட்டாவை எடுத்து அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது தான். அந்த டேட்டா வந்து ஈஸியாக கிடைக்கிறது எங்கே அப்படின்னா சோஷியல் நெட்வொர்க்கிங்கில். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் இதை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். அந்த சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸில் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் வித் ஆர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கெட்டிங் யூடியூப் டேட்டா வித் ஆர். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா or sentimental analysis and word cloud with R from Twitter data. Example using Apple tweets அப்படி இல்லை நம்ம கரண்டாக இருக்க எந்த ட்வீட்ஸும் நம்ம எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் டெக்ஸ்ட் டேட்டா வித் ஆர் ஆன் விண்டோஸ். ஓகேங்களா. டெக்ஸ்ட் டேட்டா எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் ஆஃப் ட்விட்டர் யூசிங் ஆர், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நம்ம இதை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், எனக்கு வந்து மிஸ் ஆன வேல்யூஸ் எடுத்து நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். இது 6th கான்செப்ட் அண்ட் டே வீக் 3ல. ஓகேங்களா. தென் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் அண்ட் ஆர், எக்ஸாம்பிள் வித் ப்ரிடிக்டிவ் மாடல் அண்ட் பை பிளாட் இன்டர்பிரேஷன். லைக் என்னென்னா இதை வச்சு நம்ம என்னென்னா 3rd வீக்கோட எண்டை நம்ம முடிக்கிறோம். தென் 4th வீக் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் ஆர். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அனாலிசிஸ். ஓகேங்களா. இந்த அனாலிசிஸை நம்ம விஷுவல் பண்ணி காட்டணும், ஒரு அவுட்புட்டாக காட்டணும். லைக் அவுட்புட்டாக காட்டுறது வெறும் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு காட்டணும்னா யாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதே பிக்டோரியலாக காமிச்சிங்க அப்படின்னா, பிக்டர் ரெப்ரஸன்டேஷனாக காமிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே பக்கா வியூ இருக்கும். அதுக்கான விஷுவலைசேஷன் கான்செப்ட்ஸ் தான் இது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷுவலைசேஷன் கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் வித் டேட்டா விஷுவலைசேஷன். செகண்ட் வந்து எனக்கு என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் யூசிங் DPLYR and ggplot packages. நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ் இன் ஆர். டேஷ்போர்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதிலே வந்து டேட்டா விஷுவலைசேஷன் வித் பாப்புலர் பிளாட்ஸ், டேட்டா டேபிள்ஸ் அண்ட் பிவோட் சார்ட்ஸ். இந்த சார்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னா இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். தென் விஷுவலைசேஷன் வித் ggplot. தென் ஜியோகிராஃபிக் பிளாட்ஸ் இன் ஆர், அனிமேட்டட் விஷுவலைசேஷன் வித் ஆர், ஓவர்வியூ ஆஃப் மிஷின் லேர்னிங் யூசிங் ஆர். ஃபைனலாக இதை வச்சு நம்ம முடிக்க போகிறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 hours. ஓகேங்களா. ஸ்பிட் அப் வித் 4 மெயின் டாபிக்ஸ். ஓகேங்களா. சப்ஸ்பிளிட்டட் வித் 28 டாபிக்ஸ். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்தா கூட ஈஸியாக வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் 30 daysல முடிக்கலாம். கிளியர். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டைம் எனிவேர் நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம். சரிங்களா. ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ரைஸ் பண்ணலாம். அந்த கொஷினுக்கான ரிசல்ட், உங்களுக்கான கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து என்னன்னா வித்தின் 24 hours உங்களுக்கு அதே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை வரும். ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க கீழே, அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். கிளியர். இதுதான் நம்மளோட ஓவர்வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத. வீக் 1ல வந்து என்னென்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூசிங் ஆர். வீக் 2 டைம் சீரிஸ் அண்ட் டெக்ஸ்ட் அனாலிசிஸ், டெக்ஸ்ட் மைனிங் யூசிங் ஆர். வீக் 3 சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் வித் ஆர். தென் வீக் 4 டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் ஆர். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு முக்கியமான கான்செப்ட். இப்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து என்னென்னா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 minutes.
ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் 40 மினிட்ஸ் ஓகேங்களா. அந்த 40 மினிட்ஸ் நீங்கள் முடிச்ச உடனே இன்னைக்கான குவிஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த குவிஸில் வந்து என்னென்னா 55 மார்க்ஸ் மேலே நீங்கள் எடுத்தால் தான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கிரியேட் ஆகும். அது வந்து 30 டேத்துக்கு அப்புறம் 30 இந்த கோர்ஸ் நீங்கள் டோட்டலாக முடிச்சதுக்கப்புறம் தான் அது கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் டே 1 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் யூசிங் ஆர் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா. ஸோ ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இதுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங், அந்த ஆர் ப்ரோக்ராமிங்கோட இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம டாப்பிக்கில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் ஆர் ப்ரோக்ராமிங் தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஒரு ஓவர்வியூ கிளியராக பார்ப்போம். ப்ளஸ் ஆர் ப்ரோக்ராமிங் ஆரை வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளோட சிஸ்டமில் விண்டோஸ் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மேக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே ஒரு கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கிளியர் கட்டாக பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி இந்த டே மட்டும் ஃபஸ்ட்டு செஷன் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கும். தென் இன்ஸ்டாலேஷன் எப்படி அப்படின்றத காட்டுறேன். இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் அதோட ஓவர்வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஒரு தியரட்டிக்கல் பார்க்கும்போதே நம்ம என்னென்னா அந்த ப்ராக்டிக்கல் லைக் என்னென்னா இன்ஸ்டாலேஷன் நம்ம அவ்வளோ ஓவர்வியூவாக பார்த்துருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு இட் டேக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் டைம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராமிங் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டு இதுக்கான ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆர் அப்படின்னு டைப் பண்ண போதும். டவுன்லோட் ஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் வரும். ஸோ டவுன்லோட் ஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் வரும். ஸோ அந்த சஜஷன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆர் 4.0.1 CRAN ஆர் ஸ்டுடியோ ஆர் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து என்னென்னா டவுன்லோட் ஆர் 4.0 ஃபார் விண்டோஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஆர் 4.0.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் எனக்கு என்ன அப்படின்னு வேணும்னா ஆர் ஸ்டுடியோ. ஸோ அதுக்கு வந்து என்ன டவுன்லோட் ஆர் ஸ்டுடியோ. ஓகேங்களா. டவுன்லோட் ஆர் ஸ்டுடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்டுடியோக்கான லிங்க் ஒரு ஃபஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணால் போதும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆர் ஸ்டுடியோன்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து லைசன்ஸ்டும் இருக்குது, ஓப்பன் சோர்ஸும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஓப்பன் சோர்ஸில் டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இங்கே வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்றதை நான் கொஞ்சம் தியரி போர்ஷனில் சொல்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா. இட் வில் டேக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் டைம், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி டவுன்லோட் ஆர் 4.0 கிளியர். இது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட்ஸில். ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு ஆர் ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் ஆகி முடியட்டும். தென் அதுக்குள்ளே கொஞ்சம் தியரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஆர் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஆர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். So first of all, data analytics அப்படின்னா என்னன்னா, data is a collection of particular element. Data is a collection of data. Data is a collection of information. Data is a collection of information. About what information means, certain informations like students record or employee record, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட கலெக்ஷன் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட்டானா என்னென்னு பார்ப்போம். டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு கான்செப்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா. டேட்டா வந்து டேட்டாவோட மெயின் கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரெடிக்ஷன். டேட்டா ப்ரெடிக்ஷன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1 இயர் கழிச்சு உங்களுக்கு என்ன வேணும், 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வேணும் அப்படின்றது எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அதை புஷ் பண்ணுறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட். அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட தேவையை முன்னாடியே பூர்த்தி செய்கிறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா. பிஃபோர் லைக் என்னென்னா உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறதா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா ப்ரெடிக்ஷனுக்கு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தான். ஓகேங்களா. டேட்டா இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது.
clear? So ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரோல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் இஸ் a discipline which groups techniques and methods from various domains to study about data and data analytics is a component in data science. Then data analytics அப்படின்றது என்னன்னா, data analytics is a process of analyzing the data set to find deep insights of data using componential algorithms and statistical methods. There exists no common procedure to analyze all data. ஓகே, டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பிக் டேட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்டு. பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டேட்டா அனலிட்டிக்ஸ் என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு டெக்ஸ்ட் ரிலேட்டட் அவுட்புட் மட்டும் தான், எக்ஸ்போர்ட் டெக்ஸ்ட் ரிலேட்டட் அவுட்புட் மட்டும் தான் பார்க்க முடியும். இது பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் வரும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல், மேத்தமெட்டிக்கல், காம்பனன்ஷியல் அல்காரிதம் இன் பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் இதுவும் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் சேர்ந்தது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்னென்னா, டேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஓவர்வியூ கொடுக்குறதா டேட்டா அனலிட்டிக்ஸ். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங். வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெஞ்சதை வச்சு இல்லை நாளைக்கு மழை பெய்யறதை வச்சு தென் இது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் அந்த பீரியட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆக்சுவலாக ஒரு 2 days பிஃபோர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இது 20 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டில் ஜூலைக்குள்ளேயே. ஓகேங்களா, 20,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டில் ஜூலைக்குள்ளேயே. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டெத்தஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஒரு மெயின் கோர் கான்செப்ட். ஓகேங்களா, தென் தியரி அப்பப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் தட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங்கோட இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா, என்னோட ஆர் ஸ்டுடியோ எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா ஆர் சாஃப்ட்வேர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர் 4.0.0, தென் வந்து ஆர் ஸ்டுடியோ 1.2.5.003. ஓகேங்களா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எதுக்காக அப்படின்றது ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர் அண்ட் ஆர் ஸ்டுடியோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர் அப்படின்றது என்னென்னா ஆர் ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பண்டில். ஓகேங்களா, ஆர் 4.0.0 அது வந்து என்னென்னா வெர்ஷன் நேம் 4.ன்றது அது வேரி ஆகலாம். 3.3.2 லைக் 4.4.2 இந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பண்டில் ஃபார் டூயிங் ஆர் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, அப்போ ஆர் ஸ்டுடியோ எதுக்கு? ஆர் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். தட்ஸ் நாட் இஷ்யூ. பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது, வந்து ஒரு ஆப்போனண்ட்டும் கிடையாது. லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரை வச்சு நம்ம என்னென்னா ஆர் ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்கலாம். பட் என்னென்னா இட்ஸ் அ டெம்பரரி ஒன் அண்ட் வந்து என்னென்னா இட்ஸ் அ டிஃபிகல்ட் வே டு கோடு. ஓகேங்களா, கோடிங் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஐடி இருக்குது. ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது ஆர் ஸ்டுடியோ. ஓகேங்களா, ஆர் ஸ்டுடியோன்றது வந்து ஒரு ஈஸியான ஒரு டூல். ஓகேங்களா, அதனால் ஆர் ஸ்டுடியோ இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஆரை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஈஸியஸ்ட் வேலை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ நம்மளுக்கு தேவைப்படுது. இதே கொஞ்சம் ஐடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஜாவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கோடு எதில் போட முடியும் அப்படின்னா நோட் பேடில் நம்மளுக்கு போட முடியும். பட் அந்த நோட் பேடை வச்சு நம்ம அவுட்புட் கொண்டு வரலாம். பட் நம்ம எதுக்காக ஐடி யூஸ் பண்ணுறோம், லைக் எக்லிப்ஸோ நெட்பின்ஸோ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே ஆர் ப்ரோக்ராமிங்க்கு நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ. ஆர் ஸ்டுடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் நம்மளுக்கு. ஸோ இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எது ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். ஆர் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா ஆர் ஸ்டுடியோ வந்து ஆர் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர் இன்ஸ்டால் பண்ணோம், தென் ஆர் ஸ்டுடியோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜஸ்ட் நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். பெரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இல்லை, நார்மல் ப்ரொசீஜர்ஸ் தான். நம்ம பார்க்க போகிறது ஆரோட இன்ஸ்டாலேஷன். ஸோ ஜஸ்ட் வந்து என்னென்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காட்டும். ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. கொடுத்துட்டு குயிக் லான்ச் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்கும். So it takes a little bit of time. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute உங்களுக்கு முடிஞ்சிடும்.
ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆருக்கும் ஆர் ஸ்டுடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து என்னென்னா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, ஆர் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, மேண்டேட்டரி சாஃப்ட்வேர். இதே ஆர் ஸ்டுடியோ அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடிஇ மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம அதோட இன்ஸ்டாலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரில் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச உடனே ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்றது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதே வந்து i386 அப்படின்றது என்னென்னா 32 பிட்காக, இதே 64 அப்படின்றது என்னென்னா 64 பிட் சாஃப்ட்வேருக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இது டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தோடனே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சுங்க, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இப்போ ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க அந்த ப்ரோக்ராம் பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து கேட்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவே பண்ணல, இது வந்து டாட் டிஃபால்ட்டாக வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கன்சோல். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியாது, தென் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம கோ ஃபார் ஆர் ஸ்டுடியோ. ஆர் ஸ்டுடியோன்றது என்னென்னா இட்ஸ் ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஈஸியாக வந்து ப்ராசஸ் கிடைக்கும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் ஸ்டுடியோட இன்ஸ்டாலேஷன். ஸோ ஆர் ஸ்டுடியோக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு மாதிரி வரும். ஜஸ்ட் எஸ் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் மெனு வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன் பேக்கேஜஸ் லைக் என்னென்னா நம்ம நிறைய வந்து ஆர் ஸ்டுடியோவில் பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், லைக் என்னென்னா அதில் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன் பேக்கேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதில் டவுன்லோட் ஆகுது. இது இல்லாமல் வந்து என்னென்னா நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்குது, லைப்ரரி பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதில் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லிட்டில் பிட் ஆஃப் டைம்ஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் யூசேஜ். தென் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸும் உங்களுக்கு வந்து என்னென்னா ப்ராசஸரோ இல்லை வந்து சிஸ்டம் வந்து எனக்கு ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நீடடும் கிடையாது. ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் மட்டும் போதும், நார்மல் கான்ஃபிகரேஷன் இருக்க ஒரு சிஸ்டம் மட்டும் போதும், அதிலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இது முடிஞ்ச உடனே ஆர் ஸ்டுடியோவோட வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிறதுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டைம், ஓகேங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா எவிதர் நீங்கள் வந்து எங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகிருக்கும் ஆர் ஸ்டுடியோ அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ச் பாரில் ஆர் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் ஸ்டுடியோக்கான ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. செகண்ட் இது வந்து ஒன்று வந்து என்னென்னா டெஸ்க்டாப்லேயே உங்களுக்கு ஷார்ட்கட் கிரியேட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார்லேயே உங்களுக்கு என்னென்னா ஆப்ஷன் வரும் ஆர் ஸ்டுடியோ அப்படின்ட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எய்தர் இன்னொரு வந்து இது ரெண்டுத்துலையுமே எனக்கு ஆப்ஷன் இல்லை, நான் எங்கே போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 கிடையாது, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸை டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே செவரல் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லாத பட்சத்தில் லைக் என்னென்ன டெஸ்க்டாப்லேயும் உங்களுக்கு ஷார்ட்கட் கிரியேட் ஆகலை, ஆர்எல்ஸ் வந்து சர்ச் பார்லேயும் உங்களுக்கு ஆர் ஸ்டுடியோ இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணோம். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆர் ஸ்டுடியோவில் பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும். பின் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா, ஆர் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட டாஸ்க் பாரில் விட்டுலாம். ஓகேங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து இப்போ ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஆர்எல்ஸ் சர்ச் பாரில் ஆர் ஸ்டுடியோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வரும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்த உடனே நீங்கள் என்னென்னா ஓப்பன் ஆகும். பட் வெரி ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். அதர் டைம் உங்களுக்கு வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்துடும். அண்ட் இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லோடிங் டைம் எடுக்கும். ஸோ தட்ஸ் வை இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி ஆர் ஸ்டுடியோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஆர் ஸ்டுடியோ பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன். ஆர் அண்ட் ஆர் ப்ரோக்ராமிங் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன். ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நம்மளுக்கு எந்த ஓஎஸில் வேணால் ஒர்க் ஆகும். அண்ட் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் பார்த்தோம், அதில் ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பெய்டு வெர்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. தென் ஆர் ப்ரோக்ராமிங் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கோடிங் தெரிஞ்சிருக்கணும். கோடிங் இந்த சென்ஸ் என்னென்னா ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நானும் பேசிக்கிறோம், லைக் என்னென்னா தமிழில் பேசுகிறோம். ஓகேங்களா. இப்போ இதே வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் பேசலாம். பட் சிஸ்டமுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்குது. சிஸ்டம் வந்து என்னவா புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலுமே அது என்னவா புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னவா புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கோடாக புரிஞ்சுக்கும். மிஷின் கோட் இந்த சென்ஸ் என்னென்னா 0s and 1s தான் அது புரிஞ்சுக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது லாங்குவேஜ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா கம்பைலர் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து என்னென்னா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்து கம்பைல் பண்ணி அது வந்து பைட் கோடாக லைக் என்னென்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிஷின்கான ப்ராசஸாக எடுத்து அதுக்கான அவுட்கம் உங்களுக்கு தரும். இதுதான் கம்பைலர் லாங்குவேஜ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சில லாங்குவேஜஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஐடியாக இருந்தால் இது ஆர்எல்ஸ் வந்து நான் ஐடியாக இருந்தாலுமே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. C++, ஜாவா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது என்ன காலேஜ் சைட்லேயே வந்துருச்சு. அண்ட் 11th 12th அது மேக்ஸிமம் வந்துருச்சு. எல்லாருமே அட்லீஸ்ட் கிராஸ் ஓவர் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி என்ன டச் விட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போது C++, ஜாவா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் அந்த ப்ரோக்ராம் கோடு வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா லைன்ஸ்லையும் அந்த ப்ரோக்ராமில் இருக்க எல்லா லைன்ஸ்லையுமே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுக்குறோம். செமிகோலன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லைன் அதோட முடியுது அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா கம்பைலர் லாங்குவேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் அதோட முடிஞ்சிருச்சு, அப்போ அதை கம்பைல் பண்ணிக்கோ அப்படின்றத மீன் பண்ணுவோம். ஓகேங்களா. இதே வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா. இதுதான் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இது வந்து மிஷின் கோடு அப்படியே வந்து ஒரே லைன் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அது சிங்கிள் லைனே உங்களுக்கு என்னென்னா கன்வெர்ட் ஆகும். அங்கே என்ன ஹோல் ப்ரோக்ராம் கன்வெர்ட் ஆகும், இங்கே வந்து என்னென்னா சிங்கிள் லைன் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த சிங்கிள் லைன் வந்து கன்வர்ஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். டக்கு நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் என்னென்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர் ஸ்டுடியோ வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல்ஸாக பிரிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பேனல்ஸ் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேனல் இருக்கும். ஃபஸ்ட்டு பேனல் வந்து என்னென்னா லெஃப்ட் சைட் பேனல், ரைட் சைடில் மேலே ஒரு பேனல், கீழே ஒரு பேனல். தென் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு பேனல் இருக்கும், 4th பேனல். அந்த பேனல் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பேனல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அது நான் எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்க பேனல் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கன்சோல் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் பேனலில் தான் தெரியும். ஒரு ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோலில் தான் தெரியும். ஓகேங்களா. அப்போ அது வந்து இங்கே தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன், அதுக்கான அவுட்கம் வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா கன்சோலில் நடக்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துரும், அதோட ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோலில் உங்களுக்கு நிறைய வந்து டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்டர்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். லைக் என்னென்னா நம்மளோட கமெண்ட் மாதிரியே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டஸ்டர் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டஸ்டர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ, அது கிளியர் ஆகிறதுக்காக. ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டு சும்மா நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இது மட்டும் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சரிங்களா. இதுதான் வந்து லெஃப்ட் சைட்கான பேனல். ஃபஸ்ட்டு வந்து கன்சோலுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா டெர்மினல் அப்படின்றது இருக்குது. டெர்மினல் அப்படின்னா என்னென்னா நம்மளோட கரண்ட் ஃபோல்டர் வந்து வியூ பண்ணி காட்டும். இதில் வந்து நம்ம ஏதாவது டெர்மினல் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் வந்து என்னென்னா ஜாப்ஸ் அப்படின்ற மெனு இருக்குது. ஸோ அந்த ஜாப்ஸ் மெனு என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட்டாக என்ன ஜாப்ஸ் போயிட்டுருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டான அவுட்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருக்க பேனலுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதே வந்து ரைட்
சைடு மேலே ஒரு பேனல் இருக்குது. அந்த பேனல் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெனுஸ் இருக்கும். என்விரான்மெண்ட், ஹிஸ்ட்ரி, தென் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா ஒரு இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இன்புட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே வரும். நம்ம ஃபியூச்சரில் போக போக அதில் பார்க்கலாம். இங்கேயும் வந்து என்னென்னா கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். தென் இதே மாதிரி ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அது எல்லாமே காட்டும். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு எல்லாம் பிரிண்ட் பண்ண இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வியூ ஆகுது. ஓகேங்களா? இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி தேர்ட் வந்து கனெக்ஷன்ஸ். இப்போ தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன்ஸ் நீங்கள் எதாவது பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் ரிலவெண்ட்டான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா கனெக்ஷன்ஸ்க்கான மெனு. இப்போ ரைட் சைடில் கீழே இருக்க மெனு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 மெனுஸ் இருக்கும். ஸோ இந்த மெனுஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ். ஃபைல் மெனு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஃபோல்டரில் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் உட்காந்துருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ரோக்ராம்ஸ்க்கான ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். தென் நெக்ஸ்ட் மெனு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் அவுட்புட் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? லைக் எனக்கு என்னென்னா சார்ட்டு, பார் சார்ட்டு, பை சார்ட்டு இந்த மாதிரி சார்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த சார்ட்ஸோட அவுட்கம் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்றதுனா இங்கே வரும். தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பேக்கேஜஸ் இந்த சென்ஸ் என்னென்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தோம் நிறைய வந்து அங்கே லோட் ஆகிட்டு இருந்தது. அந்த லோட்லானது எல்லாமே என்னென்னா பேக்கேஜஸ். இப்போ இது எல்லாமே உள்ளே இருக்க ப்ரீ டிஃபைன்ட் பேக்கேஜஸ். இது ஏதாவது நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதுக்கான செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா இங்கே டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இதே வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இங்கே தான் ஆப்ஷன். எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன பேக்கேஜ் தேவையோ அந்த பேக்கேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த டைமில் உங்களுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. இதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம நார்மல் ப்ரோக்ராம்ஸ் போடுறதுக்கோ நம்மளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவையில்லை. பட் இந்த டைமில் மட்டும் உங்களுக்கு என்னென்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவை. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்விட்டர் ரிலேட்டடான ஒரு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள் இது வந்து இன்டர்நெட்லேருந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் டவுன்லோட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டர் இப்போ எங்கே இன்ஸ்டால் இருக்கோ அந்த ஃபோல்டர் டாக்குமெண்ட்ஸில் ரேரில் போய் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். நம்மளோட நெட் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நெட்டில் இன்ஸ்டால் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடும். இதுதான் பேக்கேஜஸ். தென் ஃபோர்த் மெனு எனக்கு என்னென்னா ஹெல்ப் மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் ஃபோல்டர்ஸ் லைக் என்னென்னா ஒரு மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். அந்த மெத்தட்ஸில் வந்து எனக்கு தேவைப்படுற பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்கலாம். அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஹெல்ப்பில் போய் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸில் எனக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்கலாம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. அதுதான் இது என்னென்னா மேட்ரிக்ஸ் அப்படின்ற மெத்தட். தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வியூவர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிலபஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சிலபஸில் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனுக்காக தான் இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? கிளியரா? இப்போ 3வது பேனல் மொத்தம் 3 பேனல் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் நம்ம ஒரே ஒரு பேனல் மட்டும் பார்க்க போகிறோம். அந்த பேனல் தான் நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேனல். என்னென்னா ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பேனல். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பேனல். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 4வது பேனலாக ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். ஒரு ப்ரோக்ராமிங் பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே நீங்கள் ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா இட்ஸ் எ பர்மனன்ட் ஒன். இப்போ நம்ம கீழே கன்சோலில் கொடுத்துருக்கோம் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோம். இப்போ நான் இது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா முடியாது, வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து என்ன டெம்பரரி ஒன், இது வந்து பர்மனெண்ட் ஒன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேனல் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லெஃப்ட் சைடில் டாப் பேனல் வந்து எனக்கு என்னென்னா ப்ரோக்ராமிங் பேனல், பாட்டம் பேனல் வந்து என்னென்னா டெர்மினல், ரைட் சைடில் மேலே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் லைக் என்னென்னா என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் அதிலே கீழே நம்மளுக்கு என்ன பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபைல்ஸு மெனுஸ் இது எல்லாமே இருக்கிற பேனல் நம்மளுக்கு இது பேனல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ரோக்ராம் நான் போடுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 4வது பேனல் நீங்கள் கிரியேட் பண்ண உடனே ஆர்எல்ஸ் ஃபைல் நியூ ஆர் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மல் ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் எஸ். ஆர் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? சேவ்னு கொடுத்தீங்கன்னா நேம் கேட்கும். இங்கே நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இது யூசர் டிஃபைன் தான், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆன்லைன் செஷன் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். டாட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுக்க நெசசிட்டி கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆராகவே சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா
ONLISESS அப்படின்றது இது ஒரு ஃபைல் நேம். .r அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை சேவ் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது சோர்ஸ் ஆன் லைக் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னனால சோர்ஸ் ஆன் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அந்த சோர்ஸ் ஆன் சேவ் நீங்கள் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும். கீழே ஒவ்வொரு லைன் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கான எக்ஸிக்யூஷன் உடனே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஜஸ்ட் சேவ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஓகேங்களா, இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கன்ஃபார்மாக அதை சேவ் பண்ணியிருக்கணும், .rன்னு சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆன் சேவ் அப்படின்றது நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட்டபிள் தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் சும்மா அதே மாதிரி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நான் கொடுத்து காட்டுறேன். முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு எதில் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கன்சோலில் ஜஸ்ட் ஆர் கன்சோலில் பண்ணோம். இங்கே வந்து என்ன ஆர் ஸ்டுடியோ கன்சோலில் ஒரு டைம் பண்ணோம். தென் தேர்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் டேர்மில் நம்ம பண்ண போகிறோம். ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நான் கொடுக்குறேன். print hello world. ஓகேங்களா, இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் கீழே அதுக்கான அவுட்கம் வந்துருச்சு. இங்கே அதுக்கான அவுட்கம் வந்துருச்சு. இங்கே என்வரான்மெண்ட் போனீங்க அப்படின்னா அதுக்கான இன்புட் நம்ம எதுவும் கொடுக்கல, அவுட்புட் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இங்கே வரல. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே எக்ஸிக்யூட் ஆகுது, இங்கே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடுது. கீழே என்ன நடக்குது அப்படின்றது தெரியுது. இட்ஸ் கிளியர். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஹலோ வேர்ல்டுக்கானது. ஸோ இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் நான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். தென் மெனூஸை பற்றி நான் கொஞ்சம் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துறேன். இப்போ அடுத்து நான் வந்து என்ன பிரிண்ட் என்னோட நேம் சும்மா சுரேந்தர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அகைன் பிரிண்ட் ஹை டு ஹால் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பட் இங்கே எதுவுமே என்னென்னா நீங்கள் லாஸ்ட்டாக செமிகாலன் வைக்கக்கூடாது. பட் ஐடி கேண்டிடேட் ஐடி பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு என்னென்னா ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கும். ஏன்னா எல்லாமே செமிகாலன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செமிகாலன் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் ஜென்ரல் இங்கிலீஷ் தான், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதே இங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க, அதுதான் அவ்வளோதான். ஓகேங்களா, என்ன வேணுமோ அது நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இது ஒரு டைம் நீங்கள் கன்சோல் கிளியர் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். அதை இங்கே கிளியர் பண்ணிட்டு இங்கே போகிறீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் இங்கே வரணும். ஓகேங்களா, இந்த பேனல் மாற்றி நம்ம ஒர்க் பண்ணணும். 4 பேனலையும் மாற்றி ஒர்க் பண்ணணும். பட் இன்புட் அவுட்புட் இங்கே மாறி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இந்த பேனலில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும், இந்த பேனல் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ண உடனே பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. தென் சுரேந்தர் அப்படின்றது வந்துருச்சு, ஹை டு ஆல் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. மூணுமே எனக்கு என்னென்னா அவுட்கமாக கிளியராக கிடச்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் சின்ன கமெண்ட்ஸ் நான் பார்க்கணும். ஸோ சின்ன கண்ட்ரோல்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வேண்டாம், சுரேந்தர் ஹை டு ஆல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் எப்படி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் ஆஷ். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் லைனுக்கு முன்னாடி ஆஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து என்ன ஆகிடும்னா கமெண்ட் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணுற பாருங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு சுரேந்தர் ஹாய்லாம் வந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் ஃபஸ்ட் லைன் மட்டும் கமெண்ட் ஆகிட்டு மற்ற லைன் எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. மறுபடியும் நான் கிளியர் பண்ணிட்டு சேவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுரேந்தர் ஹை டு ஹால் அப்படின்றது எனக்கு வந்துடுச்சு. கிளியர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே எனக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் எனக்கு கமெண்ட் ஆகும், மல்டிபிள் லைன் எனக்கு கமெண்ட் ஆகும். சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆஷ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இதே மல்டி லைன் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சி. ஓகேங்களா, மல்டி லைன் கமெண்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை லைன்ஸ் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சி அது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சி. ஷார்ட்கட் கீ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஃபார் கமாண்ட் லைன், which means multiple command line, key for multiple command line. So இங்க வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா control plus shift plus C. ஓகேங்களா, control shift C for single line command. For single line just hash before the line. Okay, this is the command. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னென்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் ஹை டு ஆல் அப்படின்றது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா மற்ற எல்லா லைனுமே எனக்கு கமாண்ட். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் மெனூஸில் வந்து சின்னது பார்க்கலாம். பட் என்னென்னா எல்லாமே நம்ம ஒரே நாளாக பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் எனக்கு இந்த 4 பேனல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதில் 4 பேனல் இருக்குது. இந்த 4 பேனலில் ஏதோ ஒரு பேனல் க்ளோஸ் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஏதோ ஒரு பேனல் மட்டும் தான் இருக்குது, மற்ற எல்லா பேனலும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேனலில் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு
பேண்ட்ஸில் ஷோ ஆல் பேண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஷோ ஆல் பேண்ட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா பேண்ட்ஸும் உங்களுக்கு வியூ ஆகும். தென் அதே மாதிரி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று போயிடுச்சு பாருங்கள். ஃபைலில் போயிட்டு பேண்ட்ஸில் ஷோ ஆல் பேண்ட்ஸ், இப்போ 4வது பேனாக எனக்கு வந்துருச்சு. கிளியர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனும் பார்த்துருக்கோம். வியூவில் போயிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஓவர் வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், லைக் என்னென்னா இப்போ க்ளோஸ் ஆச்சு இல்லை, அந்த இது கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செஷன் 1 அப்படின்னு கொடுத்துருந்தோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், ஆன்லைன் செஷன் அப்படின்றது கொடுத்துருந்தோம். இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு அது ஓப்பன் ஆகிடுச்சு. கிளியர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு சிம்பிளாக கமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி வந்து ஒரு பிகினிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, வேரியபிள் எப்படி கெட் பண்ணுறது, வேரியபிளுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, லைக் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா. கிளியர். தேங்க்யூ.